வணக்கம் நேயர்களே. நிஃப்டி ஐந்தாவது நாளாக ஸ்ட்ரைட் அப் மூவ்னு சொல்லலாம் அண்ட் ஆல் டைம் ஹை ஆன் இன்ட்ராடே. ஸோ அது போயிட்டு மார்க்கெட் வந்து 75 புள்ளிகள் அதிகரித்து 22,116.25 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் அட்வான்சஸ் பார்த்தோம்னா 1424, டிக்ளைன்ஸ் 827. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது அது வந்து இண்டிகேட்டிங் த ஆப்டிமிஸ்டிக் சென்டிமெண்ட் ஆன் த ப்ராடர் மார்க்கெட்னு சொல்லலாம். மறுபுறம் நிஃப்டினுடைய கேஷ் வால்யூம் பார்த்தோம்னாக்க 95 லட்சமாக தான் இருக்கு, 0.95 lakh crore. ஸோ அதுதான் இருக்கிறது. இது வந்து லோவஸ்ட் சின்ஸ் ஜான்வரி 20th 2024 அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து 5.5% மேலே ஏறி இருக்கு. ஸோ அதனால இன்க்ரீஸ் இன் வாலட்டிலிட்டி நாளைக்கு இருக்கக்கூடும் என்ற வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. மிட் கேப் அது மாதிரி 0.36% ஏறி இருக்கு. ஸ்மால் பேக்கும் 0.4% இன்றைய தினம் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேலும் இன்றைய தினம் ஒரு ட்ரேடிங் வந்து ஒரு பெட்டராக நடந்த ரெண்டு துறைகள்னு பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ அண்ட் பேங்க் ஸ்டாக்ஸ் தான். பட் மறுபுறம் இன்றைய தினம் துறைகளை பார்க்கும் பொழுது ஃபார்மா, எஃப்எம்சிஜி அண்ட் மீடியா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டாப் கெய்னர்ஸ் டுடே, ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஐடி டாப் லூசர்ஸ். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரையிலையும் கான்சன்ட்ரேஷன் மோர் ஆன் பிஎஸ்யூ அண்ட் பேங்க் ஸ்டாக்ஸ். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு ஏறின பங்குகள்னு பார்க்கும் பொழுது கிராசிம், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஆட்டோ, சிப்லா, ஐசிஐசிஐ பேங்க், பாரதி ஏர்டெல், டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஃபைனான்ஸ், யூபிஎல் அண்ட் சன் ஃபார்மா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி 50ல இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க கோல் இந்தியா, எல்என்டி அண்ட் எஸ்பிஐ லைஃப் டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத் வந்து இன்றைய தினம் ஒரு ஆப்டிமிஸ்டிக் மூவ்ல மேலே வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தங்கம் 135 ரூபாய் அதிகரித்து 62,013, வெள்ளி 605 ரூபாய் குறைந்து 71,507, குரூடாயில் 19 ரூபாய் ஏறி 6,501 மணியமாய் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை இன்று தினம் பார்த்தோம்னாக்க எஸ் பேங்க், கோட்டக் பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரை இன்று தினம் பார்த்தோம்னாக்க வால்யூம்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கு, பிலோ ஆவரேஜ். பேங்க் நிஃப்டிலையும் அப்படி தான் இருக்கு. பட் நிஃப்டி வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு லோவை தொட்டது, அதுதான் இன்னைக்கு 22,021. அதன் பிறகு நல்ல ஏற ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். மலமலன்னு ஏறிட்டு மேலும் ஒரு 2:30 மணிக்கு மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். அதாவது நான் சொன்னிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, இந்த 22,200 தாண்டுற வரலையும் யூ ஹாவ் அ ஹையர் லெவலில் வந்து இந்த ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு சொல்லிட்டு, அது போல் இன்னைக்கு இந்த 22,186.65 புள்ளிகளை தொட்டு அதிலிருந்து மறுபடியும் ஒரு டவுன் மூவ் வந்தது. ஸோ 22,103 வரலையும் வந்துட்டு திருப்பி மறுபடியும் அங்கிருந்து 22,122 116.25 முடிவுள்ளது. இன்றைய தினம் ஹைலோ பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 22,021, 22,186, கிட்டத்தட்ட 140 புள்ளிகள் இன்றைய தினம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் மார்க்கெட்டில். ஸோ இன்றைய தினத்தினுடைய ரிப்போர்ட்டையும் ஓப்பன் இண்டஸ்ட்ரியும் வைத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து நாளைய தினம் ஒரு வாலட்டைல் மூவுடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வருவதால வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.